உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் பவி, சங்கவி தான் கால் பண்றா. பேசு பேசு. சங்கவி சொல்லு. ஆதி எங்க இருக்க? நான் பவியையும் தாத்தா பாட்டியையும் டிராப் பண்ண வந்தேன். என்னாச்சு சங்கவி? சங்கவி, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அவர் கோவம் போயிடுச்சா? நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னை இப்பவே வந்து உன் கூட கூட்டிட்டு போ. என்னது, வீட்டை விட்டு வந்துட்டியா? எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை, அதனால நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். சங்கவி, நீ ஒண்ணு பண்ணு. உங்க வீட்டு வாசல்லே உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிரும். உங்க அப்பாவே வந்து உன்னை உள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. டேய், என் நிலைமையை புரிஞ்சுக்கோடா. ஆதி, போன ஸ்பீக்கர்ல போடு. சங்கவி, நானும் ஆதி கூட தான் இருக்கேன். என்ன ஆச்சு சங்கவி? பாரு பவித்ரா, என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்லு. சங்கவி, என்னடி ஆச்சு? எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை. நான் தான் சொல்லிருக்கேன்ல, அவருக்கு ஆதியை கண்டாலே பிடிக்காது. அவன் ஒரு உதவக்கரையான். அவனை கல்யாணம் பண்ணா நானும் உதவக்கரையா ஆயிடுவேனா? பாத்தியா? கல்யாணத்துக்கு அவரு சம்மதிக்க மாட்டாராம். பெரிய சண்டை ஆயிடுச்சு பவி. இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆதி வரலன்னா எங்கேயாச்சும் போயிடுவேன். சங்கவி, நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இரு. இப்ப ஆதி வந்துருவான். நீ கவலைப்படாத சங்கவி, உங்க அப்பா சரியாயிடுவாரு. நீ முதல்ல கண்ணை தொட. இப்ப அங்க ஆதி வந்துருவான். பவி, இப்ப எதுக்கு அவ இப்படி சீன் போடுறா? ஆதி, உனக்கு சங்கவிய பத்தி தெரியாதா? அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு எதிர்த்தா அதைத்தான் செய்வேன்னு நிக்கிற ஆள் அவ. உனக்காக அவங்க அப்பாவே எதிர்த்துட்டு வந்து நிக்கிறா. அதுக்கு நீ சப்போர்ட்டா இருக்கணும் ஆதி. அதை விட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. பவி, இல்ல, அவங்க அப்பாவுக்கு சங்கவி தான் எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வர்றதெல்லாம் சரியா இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா ஆதி, காலேஜ்ல ஒரு தடவை அவளுக்கு இன்டர்னல் மார்க் குறைச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணா? ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, மறக்க முடியுமா? அத பிரின்சிபல் ரூம் வாசல்ல உட்காந்துக்கிட்டு டிசியை கொடுங்க, நான் வேற காலேஜுக்கு போறேன்னு பெரிய ரகலையே பண்ணிட்டா. யாருமே அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. தெரியுதா? அதுதான் சங்கவி. இப்ப அவ என்ன வேணாலும் உனக்காக பண்ணுவேங்கிற முடிவுல இருக்கா. அவ சொன்ன மாதிரி நீ போலனா அவ எங்கேயாவது கிளம்பி போயிடுவா. முதல்ல அவளை சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சங்கவி என்ன வேணாலும் செய்வா. சரி பவி, நான் கிளம்புறேன். காலைல பார்க்கலாம். சரிடா, கவனமா ஹேண்டில் பண்ணு. அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே, பை. என்னடி நீ இப்படி ரோட்ல வந்து நிக்கிற? இவ்ளோ பிடிவாதம் ஆகாத சங்கவி. முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா. நான் என்னமா தப்பு பண்ண? எப்படி சத்தம் போடுறாரு பாரு அப்பா. நான் வர மாட்டேன். அப்பா கிட்ட நான் பேசுறேன் சங்கவி. நீ உள்ள வாமா போலாம். மா, என்ன பத்தி தப்பா பேசினா பரவாயில்ல. வார்த்தைக்கு வார்த்தை ஆதிய பத்தி அவர் எதுக்கு தப்பா பேசணும்? எனக்கு யாராவது ஆதிய பத்தி தப்பா பேசினா கோவம் வருதுமா. அது என் அப்பாவாவே இருந்தாலும். ஆதிய பத்தி உங்க அப்பாவுக்கு தெரியல சங்கவி. நீதான் சொல்லி புரிய வைக்கணும். அவர் இப்ப எதையுமே கேக்குற நிலைமையில இல்லம்மா. அவரா ஒரு நாள் ஆதிய பத்தி புரிஞ்சுப்பாரு. சரி, இப்ப நீ எங்க போக போற? எங்க போவ? எப்படியும் ஒரு நாள் தாமோதரன் அங்கிள் வீட்டுக்கு தானே மருமகளா போக போறேன். இப்பயே போய் அங்கேயே இருந்துக்கிறேன். உங்க வீட்டுக்காரருக்கு கோபம் போனதும் என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. கோபம் போலனாலும் பரவாயில்ல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எப்படி நீ போவ? ஆதி இப்போ வரேன்னு சொல்லிருக்காமா, வந்துருவான். அவன் என்ன கூட்டிட்டு போவான். பவித்ரா, என்ன தனியா நிக்கிற? ஆதி எங்க? இப்பதான் கிளம்புனான் தாத்தா. அப்புறமா தனியா நிக்கிற?
இவ்ளோ நேரமா உன்னை காணோமேனு நானும் தாத்தாவும் உன்னை தேடிக்கிட்டே வந்துட்டோம். அதானே. ஒன்னும் இல்ல பாட்டி, நான் சும்மா தான் நிக்கிறேன். என்னம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? உன் முகமே சரியில்லையே. தாத்தா, சங்கவி அப்பாவுக்கு சங்கவி ஆதிக்கு கல்யாணம் செஞ்சு தர்றதுல இஷ்டம் இல்ல தாத்தா. ஏமா, ஆதிக்கு என்ன குறைச்சல்? தங்கமான பையன், எவ்வளவு கலகலப்பா இருக்கான் தெரியுமா? அவன் இருந்தா அந்த இடமே சந்தோஷமாயிடுது. ஆமா ஆமா பாட்டி, அவனோட குணத்தை புரிஞ்சுக்கலனா அவன் பொறுப்பே இல்லாதவன் மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். சங்கவியோட அப்பாவுக்கு அரவிந்துக்கு தான் சங்கவிய கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. சங்கவியோட அப்பாவை பொறுத்தவரை ஆதி பொறுப்பு இல்லாத பையன். அவனுக்கு சங்கவிய கல்யாணம் செஞ்சு கொடுக்க வேணான்னு அவர் நினைக்கிறாரு. இதனால சங்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்திருக்கு. அதனால சங்கவி வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னு ஆதிக்கு ஃபோன் பண்ணான். அதான் ஆதி இங்க இருந்து கிளம்பி போறான். பவித்ரா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நானும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையா? ஐயோ, என்ன தாத்தா நீங்க இதுக்கு போய் கலங்கிக்கிட்டு? சங்கவியோட அப்பா அரவிந்த் குடும்பத்தோட எத்தனை வருஷம் ஒட்டு உறவா இருந்துட்டு இருக்காருன்னு தெரியுமா? அவங்க சரி பண்ணிப்பாங்க. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். சரியாயிடும் பவிமா. அப்பதான் அந்த வீட்ல நீ நிம்மதியா குடுத்தனம் பண்ண முடியும். அத நீங்க பார்க்க தானே போறீங்க. நான், அரவிந்த், ஆதி, சங்கவி 4 பேரும் கடைசி வர ஒத்துமையா சந்தோஷமா அந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்னு பாருங்க. நடக்காது, நடக்கவே நடக்காது. எதுவுமே நடக்காது. எல்லாம் சரியா நடந்துட்டா நான் ஏன் தண்ணி அடிக்க போறேன்? உலகம் ஏன் இப்படி இருக்குது? நடக்கவே நடக்காது. என்னங்க இது? இவன் வேற ஏதேதோ சொல்லிட்டு போறான். பாட்டி, அவன் ஒரு குடிகாரன், போதையில ஏதோ உளறிட்டு போறான். இத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு வாங்க, முதல்ல உள்ள போலாம். வாங்கண்ணா வாங்க. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஐயோ ஆதி, இவ்ளோ நேரம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே சண்டை. என்னால இவங்களுக்கு நடுவுல நின்னு சமாளிக்கவே முடியல. புரியுது ஆண்டி. இப்பவே வந்து என்ன கூட்டிட்டு போன இவ போன்ல சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். ஆண்டி, கூட்டிட்டு போட்டுமா? ஆதி, இப்ப நீ எதுக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேக்குற? நான் தானே உன்னை கூட்டிட்டு போக சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆண்டி, நீங்க சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போட்டுமா? ஆதி, சங்கவி சொன்னா நீயும் அவளும் விரும்புறீங்கன்னு. எனக்கு முழு சம்மதம்தான். நீ நல்ல பையன், உன்கிட்ட தங்கமான குணம் இருக்கு. நீ சங்கவிய நல்லா பாத்துப்ப. என்னமோ சாதாரணமா நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் குழப்பமா மாறுது. எல்லாம் சரியாயிடும். நீ இவளை கூட்டிட்டு போப்பா. நான் இவங்க அப்பாவை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாக்குறேன். ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. நான் கூட்டிட்டு போறேன். சங்கவி, பாத்து போ. அம்மாக்கு ஃபோன் பண்ணு. போ. அவன் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கா ஆண்டி. எல்லாம் அவங்க அப்பா கொடுக்கற செல்லம் ஆதி. கோவம் வந்து அவ கத்துறத நீ பாக்கலையே, ராட்சசி. நீ கிளம்பு, அப்புறமா பேசிக்கலாம், சரியா? ஓகே ஆண்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன். ஏய் சங்கவி, அது எப்படி கோவப்படும் போது மட்டும் உங்க அப்பா மாதிரியே உன் முகம் மாறிடுது? விளையாடாத ஆதி,
நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இப்ப என்ன நடந்துச்சு? உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதானே? என்னடா அவ்வளவுதானான்னு கேக்குற? இது உனக்கு பெரிய விஷயமா இல்லையா? சங்கவி, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேக்குறியா? சொல்லு. உங்க அப்பா சொல்ற மாதிரியே நீ வேற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இது ஆக்சுவலா உங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றாரு. அதாவது வேணாம் ஆதி, என் பொண்ணு உனக்கு வேணாம், அப்புறம் வாழ்க்கையில பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லாம சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணா நீ கஷ்டப்படுவ, அப்படிதானே? போடா போ. நீ என்ன இங்கே இறக்கி விடு, நான் எங்கேயாவது போறேன். ஏய், இரு 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 குதிச்சு கிதிச்சு வச்சிடாத. ரோடு ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு, ரோடுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏண்டா எதையுமே நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? கூல் சங்கவி, டென்ஷன் ஆகுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. ஓகேவா? உங்க அப்பாவை சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்ல. ஓகே, தேங்க்யூ. இப்பதான் நீ என்னோட பீன் பேக். ஆமா, நான் உனக்கு முதல்ல போன் பண்ணி என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னல, நீ வரமாட்டேன்னு சொன்ன. பவித்ரா சொன்ன உடனே ஓடி வந்துட்ட. நீ இவ்ளோ சீரியஸா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சங்கவி. நீயாவது உங்க அப்பா கூட சண்டை போடுறதாவது அப்படிதான் நான் நினைச்சேன். அப்புறம் பவித்ரா தான் உடனே என்ன கிளம்பி போன்னு சொன்னா. உனக்கு தான் தெரியும்ல, பவித்ரா எப்பவுமே நிதானமா தான் யோசிப்பான்னு. அவ சொன்னா சரியாதான் இருக்கும்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். எப்படியும் வந்து சேர்ந்துட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். சங்கவி, நாளைக்கு அண்ணனுக்கும் பவித்ராக்கும் தட்டு மாத்திர ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படியும் உங்க அப்பா வருவாரு. அப்பாவும் அரவிந்த் அண்ணனும் உங்க அப்பா கிட்ட பேசினாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஓகே? சரிடா. அண்ணா, மாத்திரை சாப்பிடு. பவியோட தாத்தா பாட்டியை டிராப் பண்ணதானே ஆதி போனா? எவ்வளவு நேரம் கழிச்சு வரான்னு பாத்தியா? பொறுப்பே இல்ல அவனுக்கு. எப்பவும் திட்டுற மாதிரி அவனை திட்டாதன. இப்போ ஆதி புது மாப்பிள்ள, அவனை திட்டினா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வந்தாச்சு. சங்கவி, என்னம்மா இந்த நேரத்துல நீ வீட்டுக்கு போகலையா? அங்கிள், இது யார் வீடு அங்கிள்? என்னம்மா இது கேள்வி? இது நம்ம வீடு. அப்படின்னா நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். ஓ, சங்கவி, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்பாவுக்கு நான் ஆதிய கல்யாணம் பண்றதுல இஷ்டமே இல்ல சீதாமா. ஏன் சங்கவி, ஆதியை நீ கல்யாணம் பண்றதுல உங்க அப்பாக்கு ஏன் இஷ்டம் இல்ல? அவரு ஏதேதோ காரணம் சொல்றாரு அரவிந்த். அவருக்கு ஏமாற்றமா இருக்கான். நீங்க பவித்ராவை கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லையா?
எல்லாரும் அவரை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கன்னு கோவத்துல இருக்காரு. ஐயோ, நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணன், இப்ப என்ன ஆச்சு? ராஜசேகர் அண்ணனுக்கு நிச்சயமா வருத்தம் இருக்கும். நாம சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ சங்கவி நம்ம வீட்ல இருக்கட்டும், காலையில என்ன செய்யலாங்கிறத யோசிப்போம். அதேதான் சீதாமா, இப்ப நாம பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. எனக்கு வர டயர்டா இருக்கா. பவித்ராவை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கலாம் நினைச்சேன். இவ வேற போனை போட்டு அழுது சீனை போட்டு நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு நிக்கிறா. லக்கேஜ இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன ஆள விட்டுருங்கப்பா. பாருங்க அங்கிள், இவன் எப்பவுமே இப்படிதாம்மா. எந்த விஷயத்திலயும் சீரியஸ்னஸே புரியாது. ஆதி, பவித்ராவையும் அவங்க தாத்தா பாட்டியும் பத்திரமா டிராப் பண்ணிட்டியாடா? அட பாத்தீங்களா சீதாமா, சார் எப்படி ஊறுகிறாருன்னு. சார், உங்க ஆளை பத்திரமா இறக்கி விட்டாச்சு சார். டேய், பொறுப்புனா என்னன்னு அது அரவிந்த் கிட்ட கத்துக்கோ. அவன் பவித்ரா மேல எவ்வளவு அக்கறையோட இருக்கானோ அதே மாதிரி சங்கவி கிட்டையும் நீயும் அக்கறையா இருக்கணும். புரியுதா? நல்லா இந்த மரமண்டைக்கு ஏறுற மாதிரி சொல்லுங்க அங்கிள். சங்கவி, நீ உள்ள போமா. கீர்த்தி, இன்னைக்கு நைட்டு உன் ரூம்ல தான் தூங்க போறேன். உன் நைட் ட்ரெஸ் எனக்கு வேணும். நான் தரேன், வா. ஏதாவது படம் பார்த்துட்டு தூங்கலாமா? சூப்பர் ஐடியா. வா 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 வா. அப்பா, என்ன போய் திட்டுறீங்களே? வீட்டை விட்டு வந்துட்டோமேன்னு அந்த லக்கேஜுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்காப்பா? படம் பார்க்கலான்னு போறா. டேய், அவன் நம்ம வீட்ல இருக்காடா. அவ எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நீ உள்ள போ. உனக்கு அண்ணா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ராஜசேகர் அண்ணனை சரி பண்ணிடலாம். நாளைக்கு காலையில நீ போன் பண்ணி அவர்கிட்ட பேசுன, எல்லாம் சரியாயிடும். சீதா, இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும் போதே தடங்கள் வருதுமா. எல்லாம் சரியா இருக்குமா? ஏன்னு இப்படி யோசிக்கிற? தெரியல, மனசு சரியில்லைம்மா. ஏய் ஆதி, இப்ப எதுக்கு இந்த சோஃபாவை நகர்த்திக்கிட்டு இருக்க? சீதம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுல விசேஷம் இல்ல, அதனால நிறைய பேர் வருவாங்க. அதான் எல்லாருமே உட்காரணும்னு ரெடி பண்றேன். ஏய் ஏய், இங்க பாரு இங்க பாரு. ஆதி, இன்னைக்கு வெளியால எல்லாம் யாரும் வர போறது இல்ல. நம்ம வீட்டு ஆளுங்களும் பவித்ராவோட தாத்தா பாட்டி மட்டும் தான் வராங்க. ஒய் சீதாமா, எதுக்கு இவ்வளவு சிம்பிளா நடத்துறீங்க? தட்டு மாத்திர ஃபங்க்ஷன் தானே, சிம்பிளா நடத்தலாம். கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம்னு உங்க அப்பா தான் சொன்னாரு. ஓ அப்படியா? அது சரி சீதாமா, நேத்து நைட் ஒரு லக்கேஜ் இறக்கி விட்டல, முழிச்சிட்டாளா இல்ல இன்னும் கோரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளா? டேய், ஹே ஆதி, நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் காலையிலேயே ரெடி ஆயிட்டேன் பாரு. சீதாமா, கீர்த்தியோட ட்ரெஸ்ல நகையில நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன ராசாத்தி, அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சீதாமா, பொய் சொன்னாலும் கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லணும். பாருங்க சீதாமா. சும்மா இரண்டா, எப்ப பார்த்தாலும் அவகிட்டே வம்பு பண்ணிக்கிட்டு. இப்போ பவித்ரா வீட்ல இருந்து எல்லாரும் வர நேரமாச்சு. சீக்கிரமா இந்த தோரணத்தை பூஜை ரூம்ல கட்டிடாதி. கொடுங்க சீதாமா, நான் கட்டுறேன். ஏய் ஆமா, இன்னும் கீர்த்தி ரெடி ஆகலையா? அவ இப்பதான் எழுந்தா சீதாமா. வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. எல்லாரும் வந்துட போறாங்க. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நாங்க உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. அப்படியே எங்களை பார்த்த உடனே எங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரியே கூப்பிடுறிய சீதா. ஒரு வார்த்தை, இன்னைக்கு அரவிந்துக்கு தட்டு மாத்த போறோன்னு உனக்கு எங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் எப்படி
இந்த மாதிரி மங்களகரமான விஷயத்தை எல்லாம் சொல்றது? நீ தானே எல்லாத்துக்கும் முன்ன நின்னு ஏற்பாடு பண்ற, எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிக்கிற. அப்ப மட்டும் நீ புருஷன் இல்லாதவன்னு உனக்கு தெரியாதோ? எங்களுக்கு ஒரு விசேஷம்னு சொல்லி அனுப்பணும்னா மட்டும் உனக்கு இதெல்லாம் தோணும் இல்ல? அத்தை, இப்ப எதுக்கு சீதாமா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது 2 வீட்டுக்கு மட்டும் நடக்கிற விசேஷம்னு அப்பா தான் சொன்னாரு. வாடா என் அழுக்கு மாப்பிள, 2 வீட்டு விசேஷம்னா நாங்க என்ன ரோட்ல போறோம்னுங்களா? டேய், நான் உங்க அம்மாவோட அண்ணன். உங்க அம்மா இல்லாம நீ என்ன வானத்துல இருந்தாடா குதிச்ச? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், எங்களை எதுலயுமே சேர்க்கறது இல்லையே. அதானே, நாங்க என்ன இந்த வீட்லயேவா குடி இருக்கோம்? இங்கேயே இருந்து கேக்குறதுக்கு ஆள் இல்லாம வீட்டையே ராஜ்யம் பண்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏழை சொல்லு அம்பலத்துல ஏறாதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? அத்தை, உங்களை யாரும் வர வேணாம்லாம் சொல்லல, நீங்க தாராளமா வாங்க. அத நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஏண்டா, நான் பார்த்து பிறந்து வளர்ந்த பையன்டா நீ. போனா போகுதுன்னு எங்களை வான்னு கூப்பிடுறியா?